நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். 25 கிராம் பருப்பு, 25 கிராம் உடச்சக்கல்ல, 25 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன், 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஏற்கனவே நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அலசி, அதனால் நான் அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா காஞ்சி தொட்டு அது நுறுக்குனா கலங்கலாம் சவுண்டு வரும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டால் போதும். ஈரமாக இருந்துச்சுன்னா அலசி காய வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு குறைக்கணும் பண்ணால் போதும். இட்லி, தோசைக்கு ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டப்பாவில் போட்டு காற்று போகாத அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. ஒரு மாதனோடு கெட்டு போகாது. ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, நெய் ஊற்றியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நீங்களே ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.